இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். குடியாத்தம் குமரன் என்கின்ற திமுகவின் ஆபாச பேச்சாளரை அன்பாக விசாரிக்க வேண்டும் என்று கிளம்பி சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியினர் வருகிறார்கள் என்று தெரிந்த மாத்திரத்தில் பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓட்டம் எடுத்த குடியாத்தம் குமரன், அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுகவில் செந்தில் பாலாஜி அமைச்சராக்கப்பட்டார். கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக்கப்பட்டார். அதை பற்றி விமர்சனம் செய்திருந்த டாக்டர் ஐயா அவர்கள், செந்தில் பாலாஜி தியாகி என்றால் அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு தர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடியாமல், அதற்கு நியாயமாக ஒரு நேர்மையான விமர்சனத்தை வைக்க முடியாமல் டாக்டர் ஐயாவையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அவதூறாக பேசினார் குடியாத்தம் குமரன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினார். நான் என்ன கேட்கிறேன், செந்தில் பாலாஜி என்ன யோகிய சிகாமணியா? திமுகவின் அமைச்சர்கள் எல்லாம் என்ன கடைந்தெடுத்த உத்தமர்களா? திமுகவில் பொன்முடி நீதிமன்றத்தின் மீது நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு அந்த நீதிமன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தண்டனை பெற்று மீண்டும் மேல்முறையீடு செய்துதான் இன்றைக்கு அமைச்சராகி இருக்கிறார். செந்தில் பாலாஜி என்ன யோகிய சிகாமணியா? செந்தில் பாலாஜி உத்தம புத்திரன் சத்திய சீலனா? செந்தில் பாலாஜியை சாராயம் பெற்றவன். செந்தில் பாலாஜி மணல் கடத்திய மாஃபியா கும்பலை சார்ந்தவன். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதற்கே தகுதியற்றவர். ஊழலிலே ஊறி திளைத்த கட்சி திமுக. சர்க்காரியா கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்டவர் கலைஞர் கருணாநிதி. நீதிபதி சர்க்காரியா சொன்னார், திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கிறது, லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள், ஆனால் அதற்கான ஆதாரம் தான் சிக்கவில்லை. ஆனால் இவர்கள் லஞ்சம் வாங்கியது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இவர்கள் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதில் கைதேர்ந்தவர்கள் என்று சர்க்காரியா கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்டவர் கலைஞர் கருணாநிதி. அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் சொந்தமாக இவர்கள் இருந்து கொண்டு ஊழல் பேர்வழிகளையே கூட்டி வைத்து அமைச்சரவையை நடத்தி கொண்டு ஏவா வேலுவுக்கு ரைடு, ஜெகத் ரட்சகனுக்கு அமலாக்கத்துறை விசாரணை, இன்னும் எத்தனை அமைச்சர்கள் பொன்முடி KKSR ராமச்சந்திரன் மீது வழக்கு. ஏன் இன்றைக்கு செந்தில் பாலாஜியை மீண்டும் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டு கூடிய சீக்கிரத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்யப்படலாம் என்ற நிலை இருக்கிறது. செந்தில் பாலாஜி சாதாரணமாக இருந்தாலே சாட்சிகளை கலைத்து விடுவார், அமைச்சராகிவிட்டால் அவர் சாட்சியை கலைத்து விட மாட்டாரா என்று நீதிமன்றத்திலே இன்றைக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு அதற்காக தனியாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அத்தனை ஊழலுக்கும் லஞ்ச லாவண்யத்திற்கும் சாராயம் விற்பதற்கும் பேர் போன திமுக ஆட்சி. அந்த ஆட்சியை பற்றி குற்றம் சொன்னால், அவர்களிடையே நேர்மையான குற்றத்தை நேர்மையான விமர்சனத்தை வைத்தால் டாக்டர் ஐயாவை பற்றியும் அன்புமணி ராமதாஸை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இந்த குடியாத்தம் குமரனுக்கு என்ன துணிச்சல் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது என்று கேட்பதற்காக சென்ற பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையிலே சென்ற அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டத்தை கேதி குப்பம் காவல் நிலையத்தை சேர்ந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடத்திய சாலை மறியலை வாபஸ் வாங்க செய்து இந்த நிமிடம் வரை CSR கூட கொடுக்காமல் காவல்துறை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாற்றப்பட்டு விட்டது. தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறை திமுகவின் ஆவல் துறையாக மாற்றப்பட்டு விட்டது. காவல்துறைக்கென்று எந்த அதிகாரமும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் பல்லை பிடுங்கப்பட்ட பாம்பாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகவே காவல்துறையை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் ஊழலே ஊறி திளைத்த அயோக்கிய சிகாமணிகளையே அமைச்சரவை பட்டியலில் வைத்திருக்கின்ற திமுகவிற்கோ குடியாத்தம் குமரனுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சியோ டாக்டர் ஐயாவையோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை, யோகியதும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.